குட் ஈவினிங். திஸ் இஸ் ஹரிஹரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இட்ஸ் மீன்ஸ் சேலை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் தான் இந்த ஒரு வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல் எதுக்கு வேணும்? எந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் கண்டிப்பாக சேல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் சேல் அப்படிங்கன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். சரிங்களா? சேலை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் சேல் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் மியூச்சுவல் வேல்யூஸ். திஸ் இஸ் கால் சேல். சரிங்களா? உங்கள் ஓனராகவும் ஒரு கஸ்டமராகவும் ஒரு நடுவில் ஒரு என்ன பண்ணும், ஒரு மியூச்சுவலான சம்திங் லைக் தட், ஒரு எக்ஸ்சேஞ்சிங் மியூச்சுவல், ஒரு மதிப்பை கூட்டுறதா சேல். சரிங்களா? ஏன் சேல்? ஒய் சேல்? சேலுங்கிறது ஏன் நமக்கு தேவை நம்ம லைஃப்பில் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸோட ஹார்ட் பீட்டே சேல் தான். சேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும். அடிக்கடி சொல்லுவாங்க, ஏ பிஸ்னஸ் பர்சன் மஸ்ட் பி ஏ சேல்ஸ் பர்சன். சரிங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் மஸ்ட் பி ஏ ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தான். சரிங்களா? யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர், யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹவு டு செல் சம்திங் லைக் திஸ். சரிங்களா? சேலை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். சரிங்களா? பீப்புளுக்கு ஏன் சேல் வேணும் அப்படின்னா, சேலுங்கிறது ஒரு காமன் ஒன். சரிங்களா? சேலில் காமனாக இருக்கிறது ஒன்று தான், பில்டிங் ஏ ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேல் அப்படிங்கிற விஷயத்தை ப்ராப்பராக க்ளோசிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். சரிங்களா? அப்போ சேலில் முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, பில்டிங் ஏ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பில்டிங். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் அந்த பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். திஸ் இஸ் த கான்செப்ட். ஜிக்லர் அப்படிங்கிற ஆத்தர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. People does not buy the product logically, people only buy the product emotionally. எமோஷ்னலி ஒரு கனெக்ட் உங்களோட ப்ராடக்ட் மேலேயோ சர்வீஸ் மேலேயோ பீப்புளுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக பீப்புள்ஸ் ஆர் ட்ரைங் டு பை தம். திஸ் கால் சேல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேலை பற்றின ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிங்க. சேல் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் சேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த சேலை சேல் பண்ணுறவனா இருக்கணுமா, இல்லை சேலை பை பண்ணுறவனா இருக்கணுமா? சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு சேல் பண்ண போகிறேன். இட்ஸ் நாட் எ சேல். நீங்கள் ஒரு கடை வச்சு போட்டிருந்தா அது சேல் இல்லை. பீப்புள் வாண்ட் டு பை. இஃப் யூ கன்வின்ஸ் த பீப்புள், நீங்கள் ஒரு கன்வின்ஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் உண்டாகும். ட்ரஸ்ட் உண்டாகணும்னா என்ன பண்ணுங்க, குட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரஸ்ட் உண்டாகும். ஸோ திங்க் அபவுட் இட். சரிங்களா? ஜஸ்ட் பாய்.